பேட்ச் தெரிஞ்சிருக்கேன். 1 பேட்ச் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காரு. ஈவினிங் பேட்சுக்கு நான் ட்ரெயின் பண்ணிக்கிறேன். ஸோ என் பேர் கார்த்திக் சிதம்பரம். ஸோ இன்னைக்கு நம்ம சில விஷயங்கள்லாம் பார்க்கலாம். ஸோ உங்களுக்குலாம் தெரியும், ஆதார் கார்டு, சோழி பிரசன்னம், அதுக்கப்புறம் ரூபாய் நோட்டு வச்சு பிரசன்னம், இதெல்லாம் வந்துட்டு நம்ம என்ன என்பதை பார்க்கலாம். சார் லைவ் போலாங்களா? இது வேற லைவ் போலாமா? ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நான் கார்த்திக் சிதம்பரம் பேசுகிறேன். நம்ம வந்துட்டு டாக்டர் நிலகே வசந்தன் சார் நடத்தும் ஆஸ்ட்ரோ எம்கேவி அகாடமியில் அட்வான்ஸ் கிளாஸஸில் இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன விஷயங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாகவே உலகியல் ஜோதிடத்தில் வந்துட்டு மிகப்பெரிய ஆளுமை செலுத்துறது டாக்டர் நிலகே வசந்தன் சார். இது உங்க எல்லாருக்குமே தெரியும். இது புத்தக வடிவத்திலையும் இருக்கு. அந்த புத்தக வடிவத்தில் எந்தெந்த ஊர் எதை குறிக்கும், இந்த மாதிரி வந்துட்டு சனி பகவானோ குரு பகவானோ கோச்சார ரீதியா அந்த குறிப்பிட்ட ஊரோட சம்பந்தப்படும் பொழுது என்ன பிரச்சனைகள் வரும், அதெல்லாமே வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து நம்ம தொகுத்து அந்த உலகியல் ஜோதிடம் புக்கில் வந்துட்டு அவர் எழுதி கொடுத்துருக்காரு. ஸோ இன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள்ல பாத்தீங்கன்னா, இப்போ பொதுவா வந்துட்டு நம்ம கட்டம் போடுவோம். இப்போ ரொம்ப சிம்பிளா நம்ம ஒரு சில விஷயங்கள் சொல்லலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த கோச்சார சனி பகவானை வச்சு நிறைய விஷயங்களை நீங்க பலன்களை சொல்லிடலாம். இதை நீங்க எதோட வச்சு சொல்ல முடியும் அப்படின்னா, சாரோட உலகியல் ஜோதிடத்தோட புக்கை எடுத்து அதுல வந்து எந்த ஊரை குறிப்பிடுதோ அந்த ஊருக்கும் இந்த கோச்சார சனி பகவானுக்கும் கனெக்ட் பண்ணி சொன்னீங்கன்னா நீங்க ஈஸியா எடுத்துடலாம். இப்போ உதாரணமா ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. நம்ம வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். 28 டிசம்பர் 2025, அதாவது போன அட்வான்ஸ் கிளாஸோட இறுதி வகுப்புல சொல்லியிருந்தோம். அப்ப என்ன சொல்லியிருந்தோம்னா, உலக தலைவர்கள் எல்லாருக்குமே வந்து பிரச்சனைகள் உருவாகும். ஆளக்கூடிய அரசாங்கங்கள் எதா இருந்தாலும் பிரச்சனை உள்ளாகும். அது மத்திய அரசாங்கமா இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கமா இருந்தாலும் சரி, அங்க பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ நடக்கக்கூடிய இதுல வந்துட்டு நம்ம நாட்டோட பிரதமரே என்ன சொல்லியிருக்காரு, நம்ம நாட்டோட பிரதமர் மோடி என்ன சொல்லியிருக்காரு, எனக்கு வந்துட்டு சமக்குழியை தோண்ட பாக்குறாங்க அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் அவர் வாயாலே வந்திருக்கு. நம்ம அதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம், உலக தலைவர்கள் எல்லாருக்குமே பிரச்சனை. அதே மாதிரி இப்போ இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் வெளில வந்தது, கரெக்டா? இப்போ எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் வெளில வந்து என்ன ஆச்சு, எப்ஸ்டைன் ஃபைல்ஸ்ல என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, என்ன சம்பந்தப்பட்ட விஷயம் பிரச்சனையா ஓடிட்டு இருக்கு? என்ன விஷயம்? குழந்தைகள், பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்போ இந்த கோச்சார சனி பகவான், நல்லா கவனிங்க, இந்த கோச்சார சனி பகவான் வந்துட்டு சுக்கிரன் வந்து பெண்களை குறிக்குமா, குரு வந்து குழந்தைகளை குறிக்குமா, புதன் வந்து பெண்களை குறிக்குமா, திருப்பி குரு வந்து குழந்தைகளை குறிக்குமா? அப்ப சுத்தி இதுதான பிரச்சனையா ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம போன நவம்பர்ல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். சனி பகவான் மீனத்துல இருந்து வேலை செய்யறாரு. வேலை செய்யறதுனால இந்த குழந்தைகள், பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனைக்குள்ளாகும். பிரச்சனைக்குள்ளாகி அதுக்கப்புறமா நிறைய சட்ட திட்டங்கள் கொண்டு வரப்படும். அப்படி இது சின்ன விஷயத்துல தான் ஆரம்பிச்சது. தமிழ்நாட்டுல வந்து ஒரு சட்டம் ஏற்றினாங்க, தமிழ்நாட்டுல பிரச்சனை வந்தது, கொல்கட்டால பிரச்சனை வந்தது. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா டெல்லியில பிரச்சனை வந்திருக்கு. கடந்த 15 நாள்ல கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பெண்கள், குழந்தைகள் காணாம போயிருப்பாங்க அப்படின்றது ப்ரூவ் ஆயிருக்கு. அப்போ எங்க போறாங்க? அதே மாதிரி உலகத்துல, அதாவது இந்தியாவிலே பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால எத்தனையோ லட்சக்கணக்கான பெண்கள் காணாம போயிருக்காங்க அப்படின்ற நியூஸ் சொல்ல வந்திருக்கு. புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி இந்த மகாராஷ்டிரா, இந்த மும்பை ஏன் இப்ப எடுக்கிறோம்? இதே மகாராஷ்டிரால அஜித் பவார் இறந்து போனார்ல. அஜித் பவார் யாரு? தலைவர் தானே. அவர் யாரு? டெபுட்டி சிஎம் தானே. அப்ப தலைமை பதவியில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வந்ததுல, இப்ப அதே பிரச்சனைக்கு ஓடுது இல்ல. அப்போ ஒண்ணுத்துக்கு ஒண்ணு கனெக்ஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு அஜித் பவார் அங்க பிரச்சனை ஆச்சுன்னா அப்ப மும்பை சார்ந்த பிரச்சனைகள் ஏதோ திருப்பி பூகம்பமா வெடிக்கும் அப்படின்றதையும் நம்ம எடுத்து தெரியணும். இதுக்கெல்லாம் பிரதானமா நம்ம எதை எடுத்துக்கிறோம்? ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது. கோச்சார சனி பகவான் எடுத்து சாரோட உலகியல் ஜோதிட புத்தி என்ன சொன்னீங்கன்னா, நீங்களும் உலகியல் ஜோதிடத்தை மிக தெளிவா சொல்ல முடியும். இன்னும் நம்ம எவ்வளவு தூரம் எஃபோர்ட் போடுறோமோ அந்த அளவுக்கு குறிப்பிட்ட இடங்கள் எல்லாம் எடுக்க முடியும். இப்போ உதாரணமா சனியும் குருவும் சேர்ந்து கோயம்புத்தூரை பாக்குது. அப்ப நம்ம என்ன இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம், சனியும் குருவும் சேர்ந்து வந்துட்டு தனுசு ராசின்னு சொல்லக்கூடிய தனுசு மண்டலத்தை பாக்குறதுனால கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு தலைவர் உதிப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்ப கோயம்புத்தூர்ல இருந்து என்ன தலைவர் போனாரு? சிபி ராதாகிருஷ்ணன். அவர் வந்துட்டு துணை ஜனாதிபதி ஆனார். அதாவது இந்தியா படி இருக்கிற ஹையஸ்ட் ரேங்கிங் போஸ்ட்ல 3வது இடத்துக்கு வருவாருன்னு நினைக்கிறேன். பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், அடுத்தது துணை ஜனாதிபதி. அப்ப அந்த விஷயங்கள் எல்லாமே எதுல இருந்து எடுக்க முடியும்? நீங்க வச்சிருக்கிற இந்த கோச்சார சனி குரு வச்சு வந்துட்டு எடுத்துட முடியும். அப்புறம் உதாரணமா இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம்.
சென்னையில அடையாறுல வந்துட்டு இந்த காக்காக்கெல்லாம் இறந்து போய் அது ஒரு பிரச்சனை ஆகுது. இந்த சூரியன் செவ்வாய் சனி காலகட்டத்துல இந்த மாதிரியான கிருமிகள்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டுன்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். இப்ப திருப்பி அது பூதாகரமாயி அந்த பேர்ட் ஃப்ளூ நிறைய இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஆல் ஓவர் சென்னை வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. சோ எல்லாத்துக்குமே நீங்க வந்துட்டு இந்த கிரக ரீதியா வந்துட்டு நம்ம நிறைய விஷயங்கள் எடுத்துடலாம். நான் திருப்பி சொல்றது இதுதான். இதே விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் 5% 7% சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பவே நாங்க என்ன சொன்னோம், 18% மேல வந்து நிக்கும் அவருக்கு அப்படின்னு சொன்னோம். இன்னும் தேதி அறிவிச்சதுக்கு அப்புறமா இன்னும் என்ன தீர்க்கமான விஷயமா அதையும் சொல்லுவோம். புரியுதா உங்களுக்கு? ஆனா அன்னையில இருந்து சொன்னதான் இன்னைக்கு வந்துட்டு எல்லாம் ஒவ்வொரு இதுலயும் போல் தரம் போடுறாங்க. ஆனா அன்னைக்கே நம்ம வந்து முதல் மாநாடு சொல்லும் போது விஜய் வில் பி த எக்ஸ் ஃபேக்டர் ஆஃப் நெக்ஸ்ட் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் சொன்னோம். மூணாவது விஷயம், இப்போ சனி பகவான் இங்க இருக்காரு. புதன் யாரு? புதன் எந்த தெய்வத்தை குறிக்கும்? பெருமாளை குறிக்கும். அதே மாதிரி கிரக ரீதியா நம்ம எதுக்கு முக்கியத்துவம் எடுப்போம்? ராம் அப்படின்னு எடுப்போம். அப்போ இந்த காலகட்டத்துல தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கியமான வடமண்டல தலைவர், அவரோட பேர் ராம்ன்ற பேர்ல ஆரம்பிக்குதுல, அவருக்கு இன்னைய வரைக்கும் இழுபறியா தானே இருந்துகிட்டு இருக்கு. இன்னைய வரைக்கும் கட்சியோட இது வந்துட்டு அவருக்கு குடிக்கல. எலெக்ஷன் கமிஷன் அவர் எந்த கூட்டணியிலும் சேராம ஒரு இழுபறி ஏற்படுத்த நமக்கு அரசியல் நோக்கம் கிடையாது. கிரக ரீதியா என்ன சொல்லுவாங்கன்னா சனி பகவான் புதன் வீட்டை பாக்குறதுனால இன்னைய வரைக்கும் அவங்க இழுபறியில இருக்காங்க. அதே மாதிரி இதே சனி பகவான் சுக்கிரனை பாக்குது. இன்னொரு ஒரு பெண் தலைவர் இன்னைய வரைக்கும் கூட்டணியில போகாத ஒரு பெண் தலைவர், அவங்களோட பேரு வந்துட்டு பிரேம் அப்படின்றது வரும். பிரேமம்னா வந்துட்டு அது சுக்கிரனை குறிக்கும். சரியா? லதானாலும் அது வந்துட்டு சுக்கிரனை குறிக்கும். அந்த கோச்சார சனி பகவான் சுக்கிரனை பாக்குறதுனால அவங்களுக்கு இழுபறிகள் இருந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்திலே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு வந்துடலாமே தவிர நம்ம போட்டு அதை சுருட்டி அவங்களோட சாட்டை வாங்கி இதெல்லாம் எந்த காலத்துல நடக்கும்? அவங்க சாட்டை வாங்க முடியுமா நம்ம? அதனால இருக்கிற கோச்சாரத்தை வச்சு நீங்க போடுற பிரசன்னத்தை வச்சே வந்துட்டு கண்டிப்பா சொல்லலாம். அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒருவேளை இந்த 4 கூட்டணியா இருந்தாலும் 5 கூட்டணியா இருந்தாலும் இது நாளை பின்ன ஆட்சியை அமைச்சாலும், நாளை பின்ன ஒருத்தர் ஜெயிச்சு ஆட்சி அமைச்சாலும் அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் சந்திப்பார்கள். ஏன்னா இந்த 2026 காலகட்டம்ன்றது எல்லா தலைவர்களுக்குமே, எல்லா ஆளக்கூடிய அரசியல் தலைவர்களுக்குமே பிரச்சனைக்கு உண்டான அமைப்பை தான் குறிக்கும். புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி சென்னைக்கு பாதிப்பு வருமானா இந்த டைம் பீரியட்ல சென்னையில நம்ம கவனமா இருக்கணும். சென்னை கோயம்புத்தூர் எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய காலகட்டம் இது. அதே மாதிரி ஏன் இப்போ வந்துட்டு பில்கேட்ஸ் மாட்டினாரு? இந்த எப்ஸ்டெயின் ஃபைல்ஸ்ன்றது 2019 ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனா அப்போ ஒண்ணு எல்லாரும் பேசலையே. சனி வந்து குரு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே பேசினாங்க. அப்ப எல்லாரும் பேசலையே. இப்போ இவங்க சொல்ற தியரிஸ் இதெல்லாம் ஏன் மாறிச்சு? ஏன்னா இந்த புதன் தானே கம்ப்யூட்டர் சார்ந்த விஷயம், இந்த டெக்னாலஜி சார்ந்த விஷயம். அப்ப இவெல்லாம் மாட்டிக்கிட்டால, இந்த டெக்னாலஜி ஜெயின்ஸ் எல்லாருமே மாட்டிக்கிட்டால. இன்னைக்கு அத்தனை பேர் லிஸ்ட்ல இருக்குல்ல, 35 லட்சம் ஃபைல்ஸ் இருக்கு, 35 லட்சம் பேப்பர் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிருக்கான். அத்தனை பேரும் இருக்கான். மார்க் ஜூக்கர்பர்க்ல இருந்து அத்தனை பேரும் உள்ள இருக்கான். அப்போ நீங்க எந்த வழிபாடு பண்ணாலும் சரி, நீங்க இலுமினாட்டியா இருந்தாலும் சரி, எந்த இதுவா இருந்தாலும் சரி, சனி பகவான் வந்துட்டாருன்னா எல்லாரும் எல்லா புட்டும் வெளியே வந்துட்டு மாட்டிக்கும். அதே மாதிரி எப்பெல்லாம் இந்த ராகு வந்துட்டு சனியோட சம்பந்தப்படுறாங்கன்னா, யார் ஒருத்தர் வந்துட்டு இருக்கிறதுக்கு எதிர்மறையான பழக்கங்கள் பண்றவங்கலாம் அந்த ராகு சம்பந்தப்பட்ட ஆட்கள் தான். வித்தியாசமா ரிவர்ஸ்ல ஒண்ணு போய் ஒரு விஷயத்த பண்றான்னா, எல்லாருக்கும் நடந்தா அவன் மட்டும் திரும்பி ரிவர்ஸ்ல நடக்கிறான்னா அது ராகு சம்பந்தப்படும் பொழுது அந்த மாதிரியான ஆட்கள்லாம் வெளில வந்து மாட்டிப்பான். ஏன்னா ராகு பகவான் சனி வீட்டுல உட்காந்துருக்காங்க, அதனால இவெல்லாம் வந்து இவனோட புட்டெல்லாம் வெளியே தெரிஞ்சு போச்சு. புரியுதா உங்களுக்கு? அப்ப கோச்சார ரீதியா இந்த ராசி கட்டத்துல இந்த கிரகங்கள் மூவ்மெண்ட்டை வச்சே நீங்க பல விஷயங்களை எடுத்து சொல்ல முடியும். புரியுதா? அதே மாதிரி நம்ம சிஸ்டம் பொறுத்த வரைக்கும், என்டிஎல் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பொதுவா வந்துட்டு ஒரு விஷயத்த வந்துட்டு மேலோட்டமா சொல்றதே கிடையாது. ஒரு விஷயமும் அந்த தெய்வத்தை போய் எப்படி வழிபாடு பண்ணணும். உதாரணமா ஒருத்தருக்கு மிகப்பெரிய அளவுல பெரிய தலைவர் ஆகணும், அவரோட ஜாதக கட்டமா அது வலுத்துறதுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அவருக்கு கூட சார் என்ன சொல்லுவாருன்னா, ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை போய் இந்த மாதிரி நீ ஒரு வழிபாடு பண்ணு, உனக்கு அது வேலை செய்யும். ஒரு மிகப்பெரிய ஆளுமை ஆகணும் அப்படின்னு நாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு போயிட்டு அவர் சார் என்ன சொல்லுவாருன்னா, ராஜராஜேஸ்வரியை போய் கும்பிடு, அப்பதான் உனக்கு அந்த பதவி கிடைக்கும். அவளை போய் கும்பிட்டுட்டு நீ இப்படி கும்பிட்டு வரும்போது உன் கூட வந்துருவா அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு ஒரு சில வழிபாடெல்லாம் சொல்லுவார். அந்த விஷயங்கள் எல்லாம் கூட நம்மளோட என்கேஎஃப் சிஸ்டம்ல தான் கொடுக்கும். நம்ம வந்துட்டு எதுவுமே வந்துட்டு சும்மா ஃபார்முலேட் பண்ணி மட்டும் கொடுக்கறது கிடையாது. எல்லா விஷயத்துக்கும் ஆணித்தரமா இதை இப்படி இந்த மாதிரி செஞ்சால் அந்த விஷயம் உங்களுக்கு இப்படி நடக்கும் அப்படின்றத நம்ம சொல்லிதான் நம்ம இது பண்றோம். புரியுதா உங்களுக்கு? ஒரு சாதாரண ஒரு ஜாதகத்துல புதன் சனி காம்பினேஷன் இருக்குன்னு வச்சுப்போம். புதன் சனி பாதிப்பு இருக்கு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, சார் என்ன சொல்லுவாருன்னா, போங்க கிருஷ்ணர் கோயிலுக்கு போங்க, லைட்டா ஒரு வெண்ணெயை சாப்பிட்டுட்டு சாமியை கும்பிட்டுட்டு ஒரு ஃப்ளூட்டை வாங்கி வச்சுட்டு எடுத்துருவாங்க அப்படின்னு. இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எங்க இருந்து உங்களுக்கு ஆரம்பிக்குது? இப்படி ஒரு சிஸ்டம்ன்றதே எங்க இருந்து வருது? இதெல்லாம் வந்துட்டு இங்க
இங்க என்கேவி சிஸ்டம்ல டாக்டர் நெல்லை கே வசந்தன் சார் அதுதான் அந்த ஆத்தென்டிசிட்டி, அதுதான் அந்த இது. புரியுதா உங்களுக்கு? எல்லா இடத்துலயும் இது கிடைச்சிடாது, எல்லா இடத்துலயும் தெரியாது. எத்தனையோ பாயிண்ட்ஸ் எத்தனையோ விஷயங்கள் அங்க வெளியே சொன்னாலும் இன்னைக்கும் நூத்துக்கணக்கான பாயிண்ட்ஸ் உள்ள கிடக்குது. புரியுதா உங்களுக்கு? எத்தனையோ மூலிகைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் நாங்க பேசுறோம், எத்தனையோ அவர் பண்ண ஹோமங்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் பேசப்படுது. புரியுதா உங்களுக்கு? அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதே மாதிரி நாங்க சொல்றதுக்கு பெரிய விஷயம் கிடையாது. இப்ப எனக்கு வந்துட்டு எங்க பேட்ச்ல படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் போன் பண்ணி சொல்றாரு, சார் நான் இந்த மாதிரி விஆர் எலெக்ஷன் போட்டிருக்கேன், இந்த மாதிரி நான் போட்டது தப்பா இருந்துச்சு, அவர் போட்டது கரெக்டா இருந்துச்சு. சந்தோஷம் தானே எங்களுக்கு? அவ்வளவுதான், அவ்வளவுதான். புரியுதா உங்களுக்கு? என்கேவி சிஸ்டம் ஹஸ் தட் மச் ஆஃப் ஆத்தென்டிசிட்டி. புரியுதா உங்களுக்கு? அந்த லெவலுக்கு விஷயத்தை நாங்க எடுத்து கொடுக்கறோம். புரியுதா உங்களுக்கு? ஒரு கோயில் வழிபாடு பண்ணணும் கூட இது இப்படி இந்த சாமியை பார்த்து இப்படியே வந்துருன்னு தான் சொல்லணும். நீ கூட்டமா போ, ஒரு அப்படியே ஒரு டூர் மாதிரி போயிட்டு வா, அந்த மாதிரி சொன்னதே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? எல்லாத்துக்கும் ஒரு வழிமுறைகள் இருக்கு. அந்த வழிமுறைகள் எல்லாமே எப்படி நாங்க சொல்றோம்னா, அவர் 45 வருஷமா அதை எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காரு. புரியுதா உங்களுக்கு? ஒரு சின்ன சில்வர் பேப்பர் மாதிரி இருக்கு, சில்வர் ஃபாயில் மாதிரி இருக்கு, அந்த ஃபாயில கிழிச்சு போட்டா இந்த மாதிரி வேலை செய்யணும் அவர் கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு. அதனாலதான் சொல்றாரு, போன் எடுத்தோன்னே நீங்க இந்த பேப்பரை மட்டும் கிழிச்சு போடுங்க சார், வேலை செய்யும் அப்படின்னு. புரியுதா? நீங்களும் எல்லாரும் என்கேவி சிஸ்டம் கத்துக்கணும் அப்படின்னா வரக்கூடிய பிப்ரவரி 13 அடுத்த அட்வான்ஸ் என்கேவி சிஸ்டம் கிளாஸ் ஆரம்பிக்குது. விருப்பப்பட வருங்க, அதுல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? நன்றி வணக்கம்.